பிரைஸ் தி லார்ட். வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த நாளில் நம்ம கற்றுக்க போகிற வசனம் யோவான் எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். யோவான் எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமாங்க, நம்மளுடைய பாவங்களுக்கு விமோச்சனம், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அவர் மட்டுமே தான் நமக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்கு விடுதலை வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. புண்ணிய ஸ்தலங்களோ இல்லைன்னா புண்ணிய தீர்த்தங்களோ வேறு எந்த ஒரு சோர்ஸும் நம்மளுக்கு விடுதலை வாங்கி தரவே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை வாங்கி தர முடியும். ஸோ நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன், இதிலிருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்துவக்கிட்ட வந்து பாவ மன்னிப்புக்கு பெற்றுக்கொண்டு உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்ம கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் வாழ முடியும். மறுபடியும் அந்த பாவம் நமக்குள்ளே வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ ரத்தத்துக்குள்ளே நம்மளை மறைக்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ளாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நம்ம சொல்லிடலாமா? யோவான் எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். God bless you.